अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अअमालिना। वमन युद्लिल फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु। व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन रसूलुல்லாஹ்। அம்மா பாத். உங்கள் முன் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு கல்வியின் முக்கியத்துவம். இந்த காலகட்டத்தில் கல்வின்றது இன்றியமையாத ஒன்றாக இருக்கு. கல்வி என்பது இரு உலகத்துக்கும் முக்கியமான ஒன்றாக இருக்கு. இம்மை வெற்றிக்கும் மறுமை வெற்றிக்கும் கல்வி முக்கியமான ஒன்றாக இருக்கு. பொதுவாக கல்வி இரண்டு வகையான கல்வி. ஒன்று மார்க்க கல்வி, இன்னொன்று உலக கல்வி. இப்போ இருக்கக்கூடிய நாம இது ரெண்டுத்துல எது முக்கியமானதுன்னு கேட்டா மறுமை என்று தான் சொல்லுவோம். ஆனால் உலக கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கிறோம். நம்மள அதிகமானவங்க இன்னும் உலக கல்வி எவ்வளோ படிக்கலாம் அப்படிதான் யோசிக்கிறோமே தவிர மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் முதல்ல அரிய வசனம் இக்ரா ஓதுவீராக அப்படின்றது தான். அது மட்டும் இல்லாமல் ஆதமலை அவர்களை அல்லாஹ் படைச்சி அவர்களுக்கும் முதல்ல கல்வியை தான் கற்றுக் கொடுத்தான். இன்னும் அனைத்து நபிமார்களுக்கும் வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து இது வந்து என்ன போயிருந்தா கல்வி எவ்வளவு முக்கியம் என்று. ஆனா நாம உலக வாழ்க்கையிலும் அதன் கல்வியை நோக்கி ஓடக்கூடியவங்களா இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் பயனற்ற கல்வியை விட்டு பாதுகாப்பு கேட்டாங்க. பொதுவா ஒரு மருத்துவ கல்வி இருக்கு என்றா அவ உயிரோடு இருக்க வரைக்கும் தான் அவளை தேடி நோயாளிகள் வருவாங்க. ஒரு ஆசிரியர் இருந்தா அவருடைய கல்வி இவ்வுலகில் மட்டும்தான் பயன்படும். இதே மார்க்க அறிவு இருந்தா இவ்வுலகில் இல்லாம மறுமையிலும் அதன் நன்மை அதிகமாக இருக்கு. நாம் மார்க்கத்தை கற்று அதை பிறருக்கும் எடுத்துரைக்கும் போது அவர் அதை கடைபிடித்தால் அந்த நன்மை நமக்கு வரும். ஒரு மனிதன் மரணித்தால் அவனை பின்தொடர்ந்து மொத்தம் 3. அவை சாலிகான பிள்ளைகள் துவா, நிலையான தர்மம், பயனளிக்கக்கூடிய கல்வி. இந்த மூன்று காரியங்களுக்குமே அடிப்படையக்கூடியது கல்வி. உதாரணமா பார்த்தா ஒரு குழந்தைக்கு மார்க்க கல்வியை எடுத்து போதித்தால் அந்த குழந்தை அவர்களின் தாய் தந்தைக்காக துவா செய்யும். அதே போன்று தர்மம் போன்ற நற்காரியங்களும் செய்யும். அதே போன்று கல்வியை பிறருக்கு எடுத்துரைக்கும். இன்னும் நம்முடைய இஸ்லாத்துல தீண்டாமை என்ற ஒன்று இல்லவே இல்லை. நிலவேற்றுமை, மொழி வேற்றுமை, செல்வந்தன் ஏழை என்ற எந்த வேறுபாடும் இல்லை. ஆனால் கற்றவரும் கல்லாதவரும் சமமாகவே மாட்டார் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னு பார்த்தா எப்பவுமே கல்வி கற்றவர்களுக்கு அல்லாஹ்விடம் மிக உயர்ந்த அந்தஸ்து இருக்கு. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே கல்வியின் முக்கியத்துவத்தை அறிந்து பயனற்ற கல்வியை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடி சொர்க்கம் செல்வமாக இன்ஷா அல்லாஹ். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.